வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தமிழகத்தில்தான் தலைவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு ஏதாவது இறை சார்ந்த ஒரு அடையாளத்தை எடுத்துக்கொள்வார்கள். குறிப்பாக முன்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மனதை குளிர்விக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவருடைய தொண்டர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை மேரி மாதாவாகவும் மாரியம்மாவாகவும் துர்கா தேவியாகவும் ஜெயலலிதா அவர்களை அவர்கள் வடிவமைத்து சுவரொட்டிகள் ஒட்டி மகிழ்ந்த கதைகளை நாம் அப்பொழுது பார்த்திருக்கிறோம். அப்படி ஜெயலலிதா அவர்களை மையப்படுத்தி வெளியாகியிருந்த இதுபோன்ற இறை சார்ந்த படங்கள் கடுமையான விமர்சனத்தை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் எந்த இறை சார்ந்த நிலையிலும் தன்னுடைய புகைப்படத்தை அது சார்ந்து வெளியிடக்கூடாது என்று தொண்டர்களுக்கு கட்டளையிடக்கூடிய அளவிற்கு அந்த செயல்பாடுகள் அமைந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இது ஒரு தலைவர்தான் இப்படி என்று நினைக்க முடியாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களுக்கு இதுபோன்று தொண்டர்கள் உற்சாக மிகுதியால் அவர்களை இறையாக இறையின் தூதராக எல்லாம் உருவகப்படுத்தி அது சார்ந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு தலைவர் தன்னை ஒரு இறையாக உருவகப்படுத்தி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படம்தான் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அந்த தலைவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்திய செய்திதான். ட்ரம்ப் அவர்கள் தான் சார்ந்த கருத்துக்களை தி ட்ரூத் சோசியல் என்கின்ற இணையதளத்தில் பதிவிடுவது வாடிக்கை. அப்படி ட்ரம்ப் அவர்கள் என்னென்ன செயல்பாடுகள் அமெரிக்கா செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன, எந்த நாட்டோடு போர் சார்ந்த களத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றன, இவைகளை மையப்படுத்திய செய்திகளை எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் இந்த ட்ரூத் சோசியல் என்கின்ற இணையதளத்தில் பதிவிடுவது வாடிக்கை. ஏறக்குறைய இது அரசாங்கத்தின் ஒரு இணையதளம் என்றுதான் கணக்கிட முடியும். தற்பொழுது இந்த இணையதளத்தில் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம்தான் பெரும் சர்ச்சை களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. வடிவேல் அவர்கள் ஒரு திரைப்படத்திலே தன்னை ஒரு பாடி பில்டர் போல வடிவமைப்பதற்காக தன்னுடைய தலையை மட்டும் ஒரு புகைப்படத்தில் வைத்து உண்மையான அந்த பாடி பில்டருடைய முகத்தை அப்புறப்படுத்திவிட்டு அவருடைய உடம்பில் தன் முகத்தை இணைத்து ஒரு ஓவியத்தை வரைவதற்கான களத்தை எடுத்திருப்பார். அப்பொழுது வடிவேலு அருகில் இருக்கக்கூடியவர் கேட்பார், இது உங்களுடைய உடம்பா என்று. அப்பொழுது வடிவேல் சொல்வார், இப்பொழுது நாம் வரைந்து வைக்கக்கூடியதை வருகின்ற சந்ததி அதைத்தான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் என்று குறிப்பிடுவார். ஏறக்குறைய இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் செய்திருக்கக்கூடிய விடயம் அப்படித்தான் தோன்றுகின்றது. உலகத்திலே முதன்மையான மதங்களாக இருக்கக்கூடிய மதங்கள் இரண்டு. ஒன்று கிறிஸ்தவ மதம், இன்னொன்று முஸ்லீம் மதம். முஸ்லீம் மதத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் மார்க்கம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த மார்க்கத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய இறைக்கு உருவம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்து மனிதராக வளர்ந்து அவர் மரணத்தை தழுவி உயிர்த்தெழுந்தார் என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் நம்புகிறார்கள். எனவே இயேசுவின் உருவம் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது வழிபாட்டுக்கு உரிய ஒரு புகைப்படமாக அந்த இயேசுவின் புகைப்படம் இருந்திருக்கிறது. இதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இயேசுவை அந்த புகைப்படத்தின் மூலம் பார்க்கக்கூடிய களமும், அந்த புகைப்படத்தின் மூலம் இயேசு தங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய
செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புகைப்படத்தில் தன்னை இயேசு கிறிஸ்துவாக உருவகப்படுத்தி அந்த புகைப்படத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த உலகத்தை காக்க வந்த இரட்சகர் நான் தான் என்பதை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படம் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்பதை விட மதத்தின்பால் தீவிர பற்று கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களிடம் இது கடும் கோபத்தை எழுப்பி இருக்கிறது என்றுதான் நம்மால் இதை குறித்து சொல்ல முடிகிறது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அதை ஒரு பெரிதாக எடுக்கவில்லை. தன்னை இறையின் ஒரு மைந்தனாக அல்லது தான் இயேசு என்கின்ற அடிப்படையில் அவர் அந்த புகைப்படத்தை வெளியிட்டு சர்ச்சைகள் எழும்பிய பின்னும் அவர் அதற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் தன்னுடைய வலைதளத்தின் மூலம் அந்த புகைப்படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான களத்தை எடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் இங்கு பிரதானமான ஒரு களம். ட்ரம்ப் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தின் மீது தீவிர பற்று கொண்டவர் என்ற ஒரு கருத்து உண்டு. அவர் பதவி ஏற்ற பொழுது 2 வேதாகமத்தை வைத்து அதன் மீது சத்தியம் அடித்து அவர் பதவி ஏற்றார் என்ற ஒரு செய்தி உண்டு. வலதுசாரி சித்தாந்தத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்த ட்ரம்ப் அவர்கள் தன்னை இப்பொழுது இறையாக காட்டியிருக்கிறார் என்றால் இதன் பின்னணியில் வேறு ஏதாவது அரசியல் களங்கள் இருக்கிறதா என்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன. ட்ரம்ப் செய்யக்கூடிய எந்த விடயத்தையும் கோமாளித்தனமாக பார்த்து நாம் கடந்து செல்ல முடியாது. அல்லது ஏதோ விளையாட்டிற்காக இது போன்ற செயல்பாடுகளை செய்கிறார் என்று அதை கடந்து செல்ல முடியாது. ட்ரம்ப் அவர்கள் ஒரு அடையாளத்தை எடுத்து வைக்கிறார் என்கின்ற பொழுது அதிலே 1000ற்கு மேற்பட்ட கேள்விகளும் 1000ற்கு மேற்பட்ட சந்தேகங்களும் இருக்கின்றன. தற்பொழுது இயேசுவை மையப்படுத்தி தன்னை இயேசுவாக உருவகப்படுத்தி தான் இனி இயேசு என்கின்ற அடிப்படையில் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படம் கடந்து செல்ல முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ட்ரம்ப் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தன்னை ஏதோ ஒரு கோணத்தில் முன்னிலைப்படுத்த விளைகிறார் என்பதுதான் நிஜம். அதற்காக எத்தனை உயிர்கள் அழிந்தால் கூட கவலை இல்லை. தான் இந்த உலகத்தின் முதன்மை பொருளாக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் விரும்புகிறாரா என்கின்ற கேள்விதான் இதில் பிரதானமாக எழும்பி இருக்கின்றன. தற்பொழுது இந்த புகைப்படத்தை மையப்படுத்திய செய்திகள் ஊடகத்தின் பிரதான செய்திகளாக மாறி இருக்கிறது என்பது நாம் அறிய வேண்டிய செய்தி. நன்றியுடன் இன்பா.